தினமொரு வசனம். சங்கீதம் 42 வசனம் 1, 2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? சிலர் ஆன்மீக ஈடுபாடுகளை தேடுகின்றவர்களாக இருக்கின்றனர், ஆனாலும் தேவ உறவை தேடுகின்றவர்களாக இல்லை. பிரார்த்தனை செய்தாலும், பொருத்தனை செய்தாலும், உபவாசம் இருந்தாலும், காணிக்கை அளித்தாலும், அங்கே சில உதவிகளை தேவனிடமிருந்து அடைவதே அவர்களின் பிரதான நோக்கங்களாக உள்ளன. உதவிகள் கிடைத்தால் சாட்சி சொல்கின்றனர், கிடைக்காமல் போனால் சோர்ந்து போகின்றனர். ஆனால் ஆன்மீக வாழ்க்கை அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவ உறவினை மையம் கொண்டதாக இருக்க வேண்டுமே அன்றி தேவ உதவிகளை அல்ல. ஏனெனில் மனிதனுடைய மிகப்பெரிய தேவை தேவ உறவுதானே அன்றி தேவ உதவிகள் அல்ல. கானகத்தில் பயணம் செய்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனிடமிருந்து பலவிதமான உதவிகள் கிடைத்தன. ஆனால் அவர்கள் தேவ உறவுடன் வாழ்வதில் கரிசனையாக இருக்கவில்லை. எனவே அவர்கள் இளைப்பாறுதலை காணவில்லை. தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஏற்படுத்திய இடத்திற்கு அவர்கள் போய் சேரவில்லை. ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு பல உதவிகளை செய்த போதிலும் அவர்களிடம் அவர் பிரியமாயிருக்கவில்லை. தேவ உறவுதான் நம்மை சரியான பாதையில் வழிநடத்தும். தேவ உறவுதான் சரியான இலக்கை நோக்கி நம்மை கொண்டு செல்லும். தேவ உறவுதான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை நிலைகுலையாமல் நிற்கச் செய்யும். தேவ உறவுதான் தேவன் விரும்புகின்ற விதமான ஒரு வாழ்க்கை முறையில் நம்மை ஈடுபடுத்தும். தேவ உறவினை தேடுகின்றவர்களுக்கு தேவையான உதவிகள் இன்னதென்பதை தேவன் அறிகின்றார். உறவை தேடுகின்ற மக்களுக்கு தேவ உதவிகள் கிடைப்பது தானாக நடக்கும் விஷயம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தேவ உறவினையும் தேவ வழிநடத்துதலையும் அதிகமாக தேடின மனிதன். அவன் எதிர்பார்த்த பல உதவிகள் அவனுக்கு கிடைக்காத காலங்களிலும் தேவ உறவின் தாகம் அவனுக்குள் அதிகமாக இருந்தது. அந்த தேவ உறவின் அனுபவம் அவன் தேடாத நன்மைகளை எல்லாம் அவனுக்கு தானாக கொண்டு வந்தன. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ உறவினையும் தேவ ஐக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.